நருட்டோ, ஒன் பீஸ் எந்த ஒரு அனிமி சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் ஹீரோவுக்கு வந்து ஒரு கோல் இருக்கும். நருட்டோ ஹோக்காகே ஆக நினைப்பான். லூஃபி பைரேட் கிங் ஆக நினைப்பான் இல்லையா? இந்த மாதிரி. அந்த கோல நோக்கி அவங்க போற ஜர்னில ஒரு சில மொமெண்ட் நடக்கும். அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க பார்க்குற வியூவே வேற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டருமே சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோல அந்த மாதிரியான மொமெண்ட் தான் பார்க்க போறோம். ஒரு அனிமி கேரக்டரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இல்ல நான் எப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நருட்டோட கோல் வந்து ஹோக்காகே ஆகணும். ஏன் ஹோக்காகே ஆகணும்னு நினைப்பான்னா, அந்த ஊர்ல இருக்க யாருமே அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவனுக்குள்ள 9 டெயில் இருக்கனால அவனை எல்லாருமே ஒரு மான்ஸ்டர் சைல்டா தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு பையனுமே அவன் கூட விளையாட விட மாட்டாங்க. ஸோ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ என்னை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ நான் ஹோக்காகே ஆகுறேன். ஹோக்காகே ஆனா எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல. ஸோ அதனால ஆகுறேன்னு சொல்லிட்டு தான் நருட்டோ வந்து அந்த ஒரு கால் எடுப்பான். பட் அவனுக்கு வந்து ஸ்டார்டிங்ல எல்லா மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிலாம் இருக்காது. எப்பவுமே யார் அந்த ஒரு முடிவு எடுப்பாங்கன்னா, யார் இக்னோர் பண்ணப்படுறாங்களோ அவங்க தான் வந்து நான் எல்லாரோட பெரிய ஆளாகி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் நருட்டோவுமே வந்து ஹோக்காகே ஆகணும்னு நினைச்சிருந்திருப்பான். பட் மற்றபடி அவங்களுக்கு மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு இருந்திருக்காது. அது மாறினது இருக்கா சென்சேனால. இருக்காவுக்கு வந்து இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நருட்டோவை அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நருட்டோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு டைம்ல இருக்காவுமே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும், நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவரும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. நருட்டோவோட இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு மிட்சுகி வந்து ஒரு பிளான் போடுவான். ஒரு ஃபார்பிடன் ஜுட்ஸுவை எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு பிளான் போட்டிருந்திருப்பான். ஸோ அதை நருட்டோவும் எடுத்துட்டும் போயிட்டு இருந்திருப்பான். அந்த நருட்டோ அங்கே சேவ் பண்றதுக்காக இருக்கா போவாரு. இருக்கா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்லாம் கிடையாது. இருந்தாலும் நருட்டோவை சேவ் பண்றதுக்காக மிட்சுகியோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் டெத்து கூட அவர் போயிடுவாரு. அதை பார்த்த நருட்டோ தான் அதுக்கப்புறமா மாறுவான். ஸோ நம்ம வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நருட்டோக்கு இருக்க கோல் வந்து ஹோக்காகே ஆகணும் தான். ஆனா மக்களை பத்தின வியூ வந்து அவனுக்கு மாறுது. ஸோ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இருக்காவோட அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி சாஸ்கே வில்லேஜை விட்டு போயிருந்தான்னா நருட்டோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பான். திரும்ப சாஸ்கேவை கொண்டு வரதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்துருக்க மாட்டான். பட் இருக்காவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அதர் பர்சனையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களையும் சேவ் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ சிம்பிளாக எப்படி பார்க்கலாம்னா, அவங்க இடத்துல இருந்து நருட்டோ வந்து பார்ப்பான். ஸோ நருட்டோ ஒரு எனிமியோட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். பட் அவங்களோட ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நருட்டோ நிற்பான். சபுசா, ஹக்கு இவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டா தான் டீம் 7 வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் சபுசா, ஹக்கு அவங்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சபுசாவை கில் பண்றதுக்கு ஒரு டீம் வரப்போ சபுசாவுக்கு நருட்டோ வந்து சப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி தான் ஹக்குக்குமே. ஸோ அவரோட டெத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட டெத்துக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு சபுசாவுக்கு அகைன்ஸ்டாவே பேசுவான். ஸோ இந்த வியூ எல்லாம் மாறினது வந்து இருக்காவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஹோக்காகேயோட வியூ வந்து எப்போ மாறும்னா இத்தாச்சியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாறும். இத்தாச்சி வந்து நருட்டோக்குள்ள சிசியோட ஐயை வைப்பான் இல்லையா? ஸோ அப்போதான் இத்தாச்சி சொல்லுவான், உனக்கு வந்து ஒரு கோல் இருக்கு ஹோக்காகே ஆகணும்னு சொல்லிட்டு. பட் எல்லாரும் ஏத்துக்கிறதுக்காக நீ ஹோக்காகே ஆகக்கூடாது, எல்லாரும் ஏத்துக்கிட்டு நீ ஹோக்காகே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்திருப்பான். நெக்ஸ்ட் டைம் இத்தாச்சியை நருட்டோ மீட் பண்றப்போ ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை ஸ்டாப் பண்றதுக்காக கபுட்டோட சண்டை போட்டு வின் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து கிளம்புவான். அப்ப இத்தாச்சி வந்து ஸ்டாப் பண்ணுவான், நான் போறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நருட்டோ நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் இத்தாச்சி சொல்லுவான், இல்ல நீ எல்லாத்தையுமே நீ பண்ண நினைக்கிற, ஸோ அப்படி பண்ண நினைக்கிறது அப்படிங்கிறது நீயும் மதராமாய் தான் ஆவன்னு சொல்லிட்டு இத்தாச்சி சொல்லியிருந்திருப்பான். இது மாதிரி நருட்டோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன மொமெண்ட் வந்து நிறைய இருக்கு. யூஜி ஃப்ரம் ஜுஜுட்சு கைசன், யூஜியோட தாத்தா டெத் ஆகிறப்போ வீக்கா இருக்கவங்கலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் டெத் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பான். அவங்க நல்லவங்களா இருக்கணும், கெட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு பர்சனை காப்பாற்றணும்னா அதுக்கு எந்த ஒரு காரணமுமே யூஜிக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். யூஜிக்கு டெத்தை பற்றி வேற ஒரு வியூ இருக்கும். யூஜி கில்லிங்கை பற்றி என்ன நினைப்பான்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது நார்மல் ஆகக்கூடாது. நார்மல் மீன்ஸ் இப்போ எல்லாருமே கில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயமாயிரும். ஸோ எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் கில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம சொசைட்டியில் இருக்க மாதிரி தான். இப்போ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களே, அது சோசியலைஸ் ஆயிடுச்சுன்னா அது மற்றவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது குட்டா பேடெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு வியூ வந்து யூஜிக்கு வந்து இருக்கும். அதனால தான் யூஜி சார்சரராக இருந்தாலும் கில் பண்ண மாட்டான். ஸோ அதில் அவனுக்கு இன்னொரு ஒரு வியூவுமே இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில பேரை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் நாம் கில் பண்ணுறவங்கள பற்றி ஒரு சில பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னொருத்தவங்க தேவைப்படும். ஸோ அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் கில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பான். பட் ஜுஜுட்சு கைசன் வேல்ல அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இவனுக்கு எப்படி எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறானோ அதே மாதிரி தான் மஹித்தோ. பட் அவன் எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பர்சனை கில் பண்ணுவான். ஸோ அதுக்கு காரணமும் இருக்குது. ஹேட் ரேட்லேருந்து உருவான ஒரு கேஸ் தான். ஸோ அவரோட பேஸ் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் யூஜிக்கும் மஹித்தோவுக்கும் நடக்கிற சண்டைங்கிறது ஜேஜேகேலே முக்கியமான ஒரு சண்டை. அந்த சண்டை அப்படிங்கிறது நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடக்கிற சண்டை. அதில் ஃபைனலாக எது வின் பண்ணது அப்படின்னா நெகட்டிவ் தான் வின் பண்ணது. மஹித்தோ தான் இங்கே தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் அங்கே வின் பண்ணது வந்து மஹித்தோ தான்.
பேட்டில்ல கிடையாது. அந்த ஐடியாலஜில. கில் பண்ணாமலாம் இருக்க முடியாது. கில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும். ஸோ, அதனால தான் மஹிதோ வந்து அவன் கில் பண்றதுக்கு போவான். ஸோ, அதுக்கு முன்னாடி இருந்த யூஜி புரொடெக்ட் பண்ண நெனச்சான். ஸோ, மஹிதோவ மீட் பண்ணதுக்கு அப்புறமா கில்லிங்க்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கில் பண்ண போவான். ஸோ, அதுக்காக எல்லாரையும் கில் பண்ணிட்டு இருக்க மாட்டான். பட் அதுக்கும் ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறது வந்து யூஜிக்கு வந்து அதிலேருந்து தான் புரியும். தான்ஜிரோ ஃப்ரம் டீமன் ஸ்லேயர். தான்ஜிரோ ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு ஃபுல்ஃபில்லா தான் இருப்பான். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் கிடையாது. அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே தான்ஜிரோவ பிடிக்கும். தான்ஜிரோவுக்கும் எல்லாரையும் பிடிக்கும். ஒரு ஹேப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ஃபினான்ஸுக்காக கறி வித்து அதில வர காசுல வந்து ரொம்ப ஹேப்பியாவே அவங்க ஃபேமிலி இருந்துகிட்டு இருப்பாங்க. அவனோட கோல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நெசுகோ டீமன் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ, அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரையுமே மூசான் டீமன் ஆக்குற ப்ராசஸ்ல வந்து கில் பண்ணியிருந்திருப்பான். ஸோ, நேசுகோ மட்டும் தான் உயிரோட இருந்திருப்பா. அவள திரும்ப ஹியூமன் ஆக்கணும். அந்த கோல்ங்கிறது அவனுக்கானது கிடையாது. அவனோட தங்கச்சிக்காக தான் இருக்கு. தான்ஜிரோ வந்து ஒரு மெச்சூரான காய். அவனுக்கு வந்து இன்னொருத்தவங்க பிளேஸ்லேருந்து பார்க்கறது ஸ்டார்ட்டிங்லேருந்து தெரியும். எல்லா டீமனோடையும் பேட்டில் பண்றப்போ அவங்களோட ஸ்டோரிய கேட்டு இவன் வந்து அத அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ, அந்த அக்செப்டன்ஸ் தான் நெறைய டீமனுக்கு இருந்திருக்காது. ஸோ, அவங்க ஹியூமன் லைஃப்ல அந்த அக்செப்டன்ஸ் இருந்திருந்ததுன்னா, அவங்க டீமன் கூட ஆயிருக்க மாட்டாங்க. தான்ஜிரோட கேரக்டர் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. அது ஒரே ஃப்ளாட்டா இருக்கும். ஸோ, இத நெறைய பேர் வந்து ஒரு குறையாவும் சொல்லுவாங்க. பட் நான் அத குறையா எடுத்துக்க மாட்டேன். ஒரு டிஃபரண்டான ரைட்டிங்கா தான் நான் அத பார்க்குறேன். நருட்டோ, யூஜி இவங்கலாம் ஒரு மொமெண்ட்க்கு அப்புறமா சேஞ்ச் ஆனாங்க இல்லையா? பட் தான்ஜிரோவுக்கு வந்து அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட்டிங்லயே அவன் ரொம்ப ரொம்ப பியூரான ஒரு காயா இருப்பான். என்மு 12 கிசுகில இருக்க டீமன். அவன் வந்து ட்ரீம மேனிபுலேட் பண்ணுவான் இல்லையா? அவங்களோட ட்ரீம்குள்ள போயிட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கோர டிஸ்ட்ராய்ட் பண்ணுவான். ஸோ, அப்படி பண்றப்போ அந்த பெர்சன் தூக்கத்திலேயே இறந்துருவாங்க. அந்த ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவான். பட் அவன் தான்ஜிரோட உள்ள பார்க்குறப்போ அவ்வளோ பியூரா இருக்கும். ஸோ, அத பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்படுவான். எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாம இவ்வளவு ஒரு நல்ல பெர்சனா இருக்கானேன்னு சொல்லிட்டு. இந்த மாரி டெவலப்மென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா? கான் ஃப்ரம் ஹண்டர் ஹண்டர். கானோட எய்ம் என்னவா இருக்குன்னா, ஹண்டர் ஆகணும். ஏன் ஹண்டர் ஆகணும்னு நெனைப்பான்னா, அவனோட அப்பா ஃபேமிலிய விட்டு போயிடுவாரு. என்ன காரணம்னா, ஹண்டரா இருக்கனால. அப்படி என்னதான் ஃபேமிலிய விட அதுல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதனால தான் கான் வந்து ஹண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹண்டர் எக்ஸாம்க்கு போவான். கான் எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா, அவனோட கியூரியாசிட்டிய ஃபாலோ பண்ற ஒரு கேரக்டர். கானுக்கு நல்லவங்க, கெட்டவங்கங்கிறது அவனுக்கு இருக்கிறத பொறுத்து தான் மாறும். பொதுவா வந்து அவன் பார்க்க மாட்டான். அவனோட ப்ராக்ரஸ்க்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு இன்னசென்ட்டே கில் பண்ணியிருந்தாலுமே, இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால ஒரு நல்ல பெர்சனா தான் அவன் பார்ப்பான். அவனுக்கு கியூரியாசிட்டி ஒண்ணு அதிகமா இருந்ததுன்னா, ஸோ, அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவான். ஸோ, அது நல்லதா, கெட்டதா அப்படிலாம் யோசிக்க மாட்டான். இத வந்து நம்ம நெறைய இடத்துல பார்க்கலாம். கான் வந்து நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி எக்ஸாம் நடக்கிறப்போ அவன் கண்ணு முன்னாடியே நெறைய பேர் டெத் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ, அத பத்தியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான். அதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டியா தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். கிலுவா கில் பண்றப்போ எல்லாருமே பயப்பட்டாலும், கான் வந்து ஜாலியா இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும். இது எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹிசோகா நென்ன பத்தி பேசுறப்பவுமே கான் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ, அவனுக்கு கியூரியாசிட்டியா ஒண்ணு இருந்ததுன்னா, அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். பி நோட்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவான். இந்த கேரக்டர் எப்படின்னா, கிரீட் ஐலாண்ட்ல வந்து நெறைய பேர கில் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இன்னசென்ட் எல்லாத்தையுமே தான் கில் பண்ணிட்டு இருப்பான். பட் கான் அவனுக்கு வந்து கிரெடிட் குடுப்பான். தேங்க்ஸ் பண்ணுவான். இவனோட ப்ராக்ரஸ்க்கு அவன் ஹெல்ப் பண்ணனால ஃபேண்டம் ட்ரூப்புமே இது மாரி தான் நெறைய பேர கில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கில் பண்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் தேவையில்ல. அவங்கள கானுக்கு வந்து பிடிக்காது. ஸோ, 2 பேருமே ஒரே மாதிரி பண்றவங்க தான். இவனோட ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ணனால பி நோட்ட வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். பட் ஃபேண்டம் ட்ரூப்ப அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஒரே விஷயத்த 2 பேர் பண்றாங்க. இவன பொறுத்து நல்லவங்க, கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து கான் மாத்திப்பான். கானோட கேரக்டர் வந்து இந்த இடத்துல இதுதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. அதோட கேரக்டர தொக்காசி வந்து எப்படி எழுதியிருப்பாருன்னா, இப்போ ஹீரோ அப்படின்னா பியூரா நல்லவங்களா கூட அவங்களால ரைட் பண்ண முடியும். பட் தொக்காசி அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த கேரக்டர் வளர்ந்துகிட்டே இருக்கப்போ, அந்த இடத்துல அந்த கேரக்டர் இருக்கப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு வியூல தான் வந்து கானோட கேரக்டரை வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு எந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் பிடிக்கும்? இது இல்லாம நெறைய கேரக்டர் வந்து இன்னும் டிஃபரெண்டா ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் எல்லாத்தையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.